கன்னியாகுமரி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். கேரளா அருகே லைபீரிய சரக்கு கப்பல் கண்டெய்னர்களுடன் கடலில் மூழ்கி இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த கண்டெய்னர்களை மீட்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் தற்போது கரை ஒதுங்கி உள்ள கண்டெய்னரை மீட்கும் பணி தொடங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது கண்டெய்னர் மீட்பு பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது கரைக்கதை ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை அகற்றுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. எந்த அளவில் இருக்குது? ஆய்வுக்கு போன மாதிரிகளின் நிலவரம் என்ன? லைபீரியா நாட்டிலிருந்து சரக்கு கப்பல் என்பது கடந்த 24ஆம் தேதி துவங்கி கேரளா மாநிலம் விழுந்தம் துறைமுகத்திற்கு வந்த பிறகு அது கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருக்கும்போது கடற்கரையில் இருந்து 38 மைல்கள் தொலைவில் உள்ள அந்த சரக்கு கப்பல் என்பது தன்னுடைய கவிழ்ந்தது. இதில் கிட்டத்தட்ட 340 கண்டெய்னர்கள் அந்த சரக்கு கப்பலில் இருந்ததாக கூறப்படுகின்றன. அந்த 340 கண்டெய்னர்களும் தற்போது ஆங்காங்கே கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை ஓரங்களில் ஒதுக்கி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோடிமுனை மீனவ கிராமங்கள்ல இந்த காலையில் ஒரு கண்டெய்னரோட கரை ஒதுங்கி உள்ளது. இந்த கண்டெய்னரை தற்போது மீட்பும் பணி என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. என்றால் இதற்காக ஒரு மீட்பு குழுவினரும் அதே போல தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினரும் கடற்படையினரும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கண்டெய்னரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடலில் அலை வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் அந்த கண்டெய்னரை மீட்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து அந்த கண்டெய்னர் நேற்று காலையில் அந்த கரை ஒதுங்கிய பிறகு அதை சுற்றி உள்ள அந்த மணல்கள் முழுவதும் அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்காக அந்த மணல்கள் அனைத்துமே சிக்கிக் கொண்டு உள்ளன. அந்த மணலை மீட்பதற்கான பொக்லை இயந்திரங்களை பயன்படுத்தி அது மீட்பு பணி என்பது துவங்கியுள்ளது. அந்த மீட்பு பணிகளில் அடிக்கடி அந்த பொக்லைனுக்கும் அந்த கண்டெய்னருக்கும் இணைப்பதற்காக ஒரு கம்பி அமைக்கப்பட்டு அந்த கம்பியின் மூலமாக மீட்கும் பணியில் ஈடுபட்ட போது அடிக்கடி அந்த கம்பிகள் அறுந்து விழுந்ததன் காரணமாக மீட்பு பணி என்பது மிக தொய்வடைந்துள்ளது. மேலும் அதில் இங்கு ஒரு சிறிய பிளாஸ்டிக்கான துகள்களும் மிக அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள கடலில் நுரைகளும் மிக அதிகமாக வருகின்றன. இதனால் அது ரசாயன பொருளாக இருக்கலாம் என முதல் கட்டமாக விசாரணையாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த ரசாயன பொருள் என்பது அந்த என்ன என்பதுதான் இதுவரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அங்கு உள்ள கடற்கரை ஓரங்களில் உள்ள அந்த பிளாஸ்டிக் துகள்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தும் பணியிலும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி நிர்வாகமும் தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த மீட்பு பணிகளில் தொடர்ந்து தங்களுடைய தூய்மை பணியாளர்களை கொண்டு மீட்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் காற்றின் வேகமும் அலையின் வேகமும் மிக அதிகமாக இருப்பதால் அந்த கண்டெய்னரை மீட்க முடியாமல் அங்குள்ள மீட்பு குழுவினர் பெரும் சிரமத்துக்கு ஆளாகிவிட்டார். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். என்றால் அந்த கண்டெய்னர் கிட்டத்தட்ட கரையின் மிக அருகிலேயே கரையிலிருந்து 100 மீட்டருக்கு அருகிலே தான் இருந்தாலும் 100 அடிக்கு உள்ளே இருந்தாலும் கூட அந்த மீட்பு பணி என்பது மிக சிரமமாக இருப்பதாக அங்கு வரக்கூடிய பணியினர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடற்படையினர், தீயணைப்பு படை வீரர்கள், வருவாய்த்துறையினர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆகிய அனைவருமே இந்த கிராமத்தில் முகாமிட்டு இருந்த போதிலும் அது மீட்பு பணி என்பது தொய்வாகி கொண்டிருக்கிறது. அதை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இங்கிருந்து அந்த கண்டெய்னர் நேரடியாக குஜராத் மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அந்த நிறுவனம் சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. செல்வராஜ், தற்போது அந்த மூலப்பொருட்களை யாரும் தொட வேண்டாம்னு மாவட்ட நிர்வாகம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மீட்பு பணியில் இருக்கிறவங்க கூட கையுறை அணிந்துதான் அந்த மூலப்பொருட்களை தொடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். அதை பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? என்ன தகவல்களை மாவட்ட நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க?
இல்ல, குறிப்பாக அந்த கடற்கரை ஓரங்கள்ல அந்த கண்டெய்னர் கிடைக்கக்கூடிய இடங்களில் மக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் அந்த கடற்கரை ஓரத்தில் கூட பொதுமக்கள் யாரும் இன்று அனுமதி கிடையாது என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினரை கொண்டு தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து மாவட்ட நிர்வாகம் என்று அமர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் இருந்த போதிலும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விதமான பீதி என்பது நிலை கொண்டு வருகிறது. இந்த ரசாயன பொருள் போல கிடைக்கக்கூடிய இதன் மூலமாக அலைகளில் நுரைகள் மிக அதிகமாக வருவதால் நீர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.